டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் எல்லாம் மிகவும் ஒத்து போவார்கள்? இவர்கள் நெருப்புடா, நெருங்குடா, பார்ப்போம். எப்பயுமே ஒரு சண்டை மூட்லேயே இருப்பாங்க இந்த மேஷராசி. மேஷத்துடன் மோதாதே. நிறைய பிறப்பு ராசி பலன் நம்ம ஆல்ரெடி ஐபிசியில் பேசியிருக்கோம். மேஷராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? இப்போ இதை பற்றி ரொம்ப விவரிக்க தேவையில்லை. மேஷத்துக்கு மேஷமே ஒர்க் அவுட் ஆகும், அல்லது சிம்மம் ஒர்க் அவுட் ஆகும், அல்லது தனுசு ஒர்க் அவுட் ஆகும். இது என்ன லாஜிக்கு? 1, 5, 9ங்கிற லாஜிக். அப்போ எந்த ராசி செட்டே ஆகாத ராசி அப்படிங்கிறத போகலாம். சில ராசி நம்ம வாழ்க்கையில் இவங்க கூட வந்தால் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சில கேரக்டர் நம்ம லைஃப்பில் வருவாங்க. நீர் ராசிகள் எது? கடகம், விருச்சிகம், மீனம். இது மூன்றும் உங்களுக்கு செட் ஆகாது. கடகராசிக்காரர்கள் மேஷத்திற்கு நல்லதே செய்ய முற்பட்டாலும் அது நல்லதாக நடக்காது, மாறி நடக்கும். காரணம் அதில் உட்கார்ந்துருக்கிற பாதகாதிபதியினுடைய வீரியம். நட்பு ராசி யார் உங்களுக்கு ரொம்ப நட்பு ராசி? நெருப்பு. நெருப்புக்கு ரொம்ப ஃப்ரெண்டு யாரு அப்படின்னா, நெருப்புக்கு நீர் விட்டுனா அணைஞ்சிரும். அப்ப நெருப்பு வளர்ந்து எரியணும்னா என்ன பண்ணும்? மிதுனம், துலாம், கும்பம். இது மூணும் காற்று ராசி. இது மூன்றும் காற்று ராசி என்பதால் இது மூன்று பேரும் உங்க பக்கத்துல தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, க்ளோஸ்னஸ் வேற. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களெல்லாம் மிகவும் ஒத்து போவார்கள்? அது என்ன ஒத்து போகிறது என்றால், இப்போ நீங்கள் வெளியூர் போகிறீங்க, கூட யாரையாவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பீங்க. பர்சனலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இன்னார்கிட்ட சொன்னால் அது ரகசியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தப்பை அந்த குறிப்பிடத்தகுந்த ஒரு நபர்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்பீங்க. அது தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக நான் வருந்துறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அந்த ஒரு நபருக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இன்றைய நாளில் அந்த மாதிரி ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஸ் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. பெரும்பாலும் நம்ம ஒரு கமர்ஷியலாகவே அஃபிஷியலாகவே பழகிக்கிறோமே தவிர மனதார உண்மையை சொல்கிறது அப்படிங்கிறது. ஸோ ரைட். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. என்ன? இன்னார கூட கூட்டிகிட்டு போனால் நமக்கு ஒரு காரிய வெற்றி ஏற்படும். என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த எல்லாமே நீ கூட இருந்திருக்கடா. எனக்கு ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் ஆனப்போ நீ தான் பக்கத்தில் இருந்த. அன்றைக்கி குழந்தை பிறந்தப்போ நீ தான் வாசலில் ஹாஸ்பிட்டலில் நின்ன. இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களும் ஒருத்தர் இருந்திருப்பார். இப்படி எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு, நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம், உங்களுக்கு கீழே நிறைய டீம்மேட்ஸ் வச்சுருக்கலாம் நீங்கள், அல்லது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். உங்கள் பக்கத்தில் யாரை வச்சுக்கலாங்கிற செலெக்ஷனுக்கு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தேவைப்படும். அல்லது நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கலாம். ஒரு நம்பி பொறுப்பு கிடத்தா நம்ம ராசிக்கு யார் ஒர்க் அவுட் ஆவா அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் இந்த கோல்டு மாதிரி அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி செயல்படுறவங்க, ஷேர் மார்க்கெட் மாதிரி படம் எடுக்கிறவங்களாக இருக்கலாம், ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம். நீங்கள் யார்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும், நம்ம பக்கத்தில் யார் யாரெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருக்கலாம். ஸோ ஒரு முதலீடு நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த முதலீடுனா என்ன? ஏதோ ஒரு தொழிலில் அது சில பேர் கையால் தொடங்கினா தான் நமக்கு வெற்றின்னு நினைப்போம். அந்த சில பேர் கை யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிற சூட்சுமம். ரைட். இவ்வளோ தூரம் நம்ம அதற்கு பீடிகை போதும். விஷயத்துக்குள்ளே வந்துடுறேன். மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒத்து வரும் ராசிகள் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும். கேரக்டர் ஆகட்டும், உங்களோட வேவ்லென்த் ஆகட்டும், ராசி அதிர்ஷ்டம் முதலிய அத்தனை விஷயமாகட்டும். கல்யாணத்துக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே காம்பினேஷனை நீங்கள் எதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காம்பினேஷன். அது என்ன? இப்போது பொறுமையாக இந்த பதிவை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். மேஷராசியினுடைய அமைப்பு என்ன என்று பார்க்கிறோம். மேஷராசி என்றால் நெருப்பு ராசி என்று பொருள் நண்பர்களே. அந்த அமைப்பே அப்படி தான். மேஷராசி என்பது நெருப்பு ராசி. இவர்கள் நெருப்புடா, நெருங்குடா, பார்ப்போம். எப்பயுமே ஒரு சண்டை மூட்லேயே இருப்பாங்க அவங்க இந்த மேஷராசி. மேஷத்துடன் மோதாதே. நிறைய பிறப்பு ராசி பலன் நம்ம ஆல்ரெடி ஐபிசியில் பேசியிருக்கோம். மேஷராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க இதெல்லாம். இப்போது இதை பற்றி ரொம்ப விவரிக்க தேவையில்லை. இப்போது மேஷம் என்பது ஒரு சரராசி என்று பார்க்கிறோம். சரராசி
அப்போது இந்த சரராசி நெருப்பு ராசி, ராசியினுடைய அதிபதி யார்? செவ்வாய். இப்போது இவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடியது சிம்மமும் தனுசும். மைண்டில் வச்சுக்கோங்க. மேஷத்துக்கு மேஷமே ஒர்க் அவுட் ஆகும், அல்லது சிம்மம் ஒர்க் அவுட் ஆகும், அல்லது தனுசு ஒர்க் அவுட் ஆகும். இது என்ன லாஜிக்கு? 1, 5, 9ங்கிற லாஜிக். அப்போது 5 கூடிய யோகாதிபதியும் 9 கூடிய பாக்யாதிபதியும் உங்களுக்கு செட் ஆவாங்க என்றும் பொருள் வருகிறது. சார் இது ஜென்ரலாக உள்ளது தானே சார். இப்போது யோகாதிபதி யாருக்காக இருந்தாலும் மேட்ச் ஆவாங்க, பாக்யாதிபதியும் யாருக்காக இருந்தாலும் மேட்ச் ஆவாங்க என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது எப்படின்னா, அதே குரு தான் 12 கூடியவராக இருக்கார், அது வேறு விஷயம். மீனத்துக்கும் அதே குரு தான். ஆனால் தனுசு மட்டும் உங்களுக்கு ஏன் செட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்க லாஜிக். என்ன லாஜிக்கு? நல்லா கவனிங்க. நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி என்று 4 பிரிவு உண்டு நண்பர்களே. ஃப்ளான்னு வச்சுக்கோங்க, FLAWன்னு எழுதிக்கோங்க. உங்கள் பேப்பரில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், FLAW அப்படி எழுதிக்கிட்டு வந்தீங்கன்னா எஃப்ஐ மட்டும் தனியாக எடுத்து பாருங்கள். மேஷம் வந்து ஒரு நெருப்பு ராசி, சிம்மம் ஒரு நெருப்பு ராசி, தனுசு ஒரு நெருப்பு ராசி. அதனால் நீங்கள் 3 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்கிறேன். இதில் இன்னும் என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் யார் இருக்கா? கிருத்திகை நட்சத்திரம், சூரியன் தான் உங்களுக்கு நெருப்பு. சூரியன் தானே அக்னி, சூரியன் தான் யோகாதிபதி, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. சூரியன் தான் அக்னி. சரி, இப்போது சிம்மத்தில் யார் இருக்கா? அதே சூரியன் உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். உத்தரத்துக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கார் சூரியன். தனுசில் உத்திராடத்துக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கார் யார்? சூரியன். சூரியனுடைய நட்சத்திர பரல்களிலே தனுசும் இருக்கிறது, சிம்மமும் இருக்கிறது, மேஷமும் இருக்குது என்பதால் நீங்கள் 3 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச். ரைட். இப்போ இவங்க 3 பேரை வச்சு நீங்கள் என்ன, நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் முன்னுக்கு வரலாம். ரைட். இப்போது எந்த ராசி செட்டே ஆகாத ராசி அப்படிங்கிறத போகலாம். சில ராசி நம்ம வாழ்க்கையில் இவங்க கூட வந்தால் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ சில கேரக்டர் நம்ம லைஃப்பில் வருவாங்க, அவங்கள்ட்ட நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம். இதை நீங்கள் இந்த இதயத்தை திறந்து கொண்டு இந்த பேட்டியை நீங்கள் கேட்கணும். இந்த பதிவை நீங்கள் காதுகளை மட்டும் இல்லை, இதயத்தையும் திறந்து கொண்டு கேட்க வேண்டும். மனசார சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்கள் அம்மாட்ட சொல்லுவீங்க, உங்கள் மனைவியிட்ட சொல்லுவீங்க, உங்களுக்கு பிரியமான ஒரு நண்பர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லுவீங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். மேஷம், சிம்மம், தனுசுன்னு பார்த்துட்டோம். சில பேர்கிட்ட சொல்ல மாட்டோம். இருங்க வேற திருஷ்டி பட போகுது, நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, திருஷ்டி படம். இந்த கேரக்டர் கூட இருந்தால் உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்க பிஸ்னஸ் கூட கொஞ்சம் டல் ஆகும். இவர்களை கூட வச்சுக்கும் போது, இவர்கள் கையால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அந்த வேவ் செட் ஆகாது. இது கொஞ்சம் மாறுபட்ட வேவ், உங்களுக்கும் இந்த கேரக்டர்ஸ்க்கும் மாறுபட்ட வேவ். அது என்ன வேவ் என்று பார்த்தால், அதுக்குள்ளே இருக்கிற கால்குலேஷன் என்னங்கிறத ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மேஷ ராசிக்கு பாதகாதிபதி யாருன்னு பார்க்கணும். யார் பாதகாதிபதி? 11 சனி பாதகாதிபதியாக வருகிறார். இப்போ ஒரு லாஜிக் இருந்து, சரராசி நெருப்பு ராசி, சிம்மம் என்பது ஸ்திர நெருப்பு ராசி, தனுசு என்பது உப்பய நெருப்பு ராசி. 3 பேருமே சரஸ்திர உப்பய இருந்தாலும் நெருப்பு என்னும் அடிப்படையில் 2 பேரும் சேர்ந்துருந்தாங்க. இப்போது அதே லாஜிக் 3 தடவை சொல்லித்தரேன். நெருப்புக்கு ஜென்ம எதிரி யாருங்க? நெருப்புக்கு எதிரின்னு பார்த்தா தண்ணி ஊற்றுனீங்கன்னா நெருப்பு அணைஞ்சு போயிடும். கரெக்டாக? அப்போது நீர் ராசிகள் உங்களுக்கு செட் ஆகாது. பேசிக்காக இதான் லாஜிக். நெருப்பு மேலே நீரை ஊற்றுனா செட் ஆகாது. கரெக்டாக? ரைட். அந்த நீர் ராசி எது? நான் சொன்ன ஃப்ளா கான்செப்ட் எழுதிக்கோங்க. மேஷம் எஃப், ரிஷபம் எல், மிதுனம் ஏ, கடகம் டபிள்யூ, வாட்டர். இப்போ கடகம் இஸ் டபிள்யூ அண்ட் விருச்சிகம் ஒரு டபிள்யூ, மீனம் ஒரு டபிள்யூ. டபிள்யூ ஃபார் வாட்டர். நீர் ராசிகள் எது? கடகம், விருச்சிகம், மீனம். இது 3ம் உங்களுக்கு செட் ஆகாது. சார் என்ன சார், நெருப்புக்கு நீர் என்னமோ சொல்லி இப்படி 3 பேர் இப்படி ஆக்கிட்டே எப்படி சார் அது லாஜிக்கு? வாங்க இன்னும் லாஜிக் நிறைய சொல்கிறேன். இந்த 3 ராசிகளும் ஏன் இயல்பிலேயே உங்களுக்கு செட் ஆகலைன்னா, ஒன்று நெருப்பு வந்து நீரால் அணைந்து விடும் என்பது. கடகத்தில் யார் இருக்கா? நான் சொன்ன பாருங்கள், மேஷத்துக்கு பாதகாதிபதி 11 பாதகாதிபதி செவ்வாய் கடகத்திலே பூச நட்சத்திரத்தை தந்திருக்கிறார். பாதகாதிபதி எங்கே இருக்காங்க? யார்? கடகத்தில் இருக்கார். அதனால் அவர் உங்களுக்கு நல்லதே செய்ய முற்பட்டாலும், யார்? கடகராசிக்காரர்கள் மேஷத்திற்கு நல்லதே செய்ய முற்பட்டாலும் அது நல்லதாக நடக்காது, மாறி நடக்கும். காரணம், அதில் உட்காந்துருக்கிற பாதகாதிபதியினுடைய வீரியம். பாம்பு முத்தம் கொடுக்க தான் ட்ரை பண்ணிச்சு, என்ன பண்ணுறது, விஷம் ஏறிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி. பாம்பு முத்தம் கொடுக்கலைங்க, பாம்பு கடிச்சிருச்சா, ஏன்னா அது பாம்பு. அந்த மாதிரி தான்
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் நன்மை செய்ய வைத்தாலும் அவர்கள் செஞ்சது ஒன்று உங்களுக்கு நடந்தது ஒன்றாக மாறு. காரணம் என்னவென்றால் அதுக்குள்ள சனியினுடைய நட்சத்திரம் பூசம் இருக்கிறது. விருச்சிகம் உங்களுக்கு நல்லது செய்ய முற்பட்டாலும் அதில் அனுஷம் எனும் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. மீனம் உங்களுக்கு நல்லது செய்ய முற்பட்டாலும் அதில் உத்தரட்டாதி எனும் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறது. ஆக இந்த மூணும் உங்களுக்கு செட் ஆகாது. ரைட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சிம்மம் தனுசு ஃப்ரெண்ட்ஸு, ரைட்டு, கடகம் விருச்சிகம் மீனம் எனிமி. புரிஞ்சிருச்சா? சிம்பிளாக உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் மாதிரி சொல்லித்தரேன், அவ்வளோதான். அடுத்ததாக நட்பு ராசி. யார் வந்து உங்களுக்கு ரொம்ப நட்பு ராசி? நெருப்புக்கு ரொம்ப ஃப்ரெண்டு யார் அப்படின்னா, நெருப்புக்கு நீர் விட்டுனா அணைஞ்சிரும். அப்போ நெருப்பு வளர்ந்து எரியணும்னா என்ன பண்ணணும்? காற்று அடிக்கணும், அவ்வளோதான். காற்று அடித்தா நெருப்பு வளரும். காற்று தான் நெருப்பின் தீனி. அப்போ வாங்க அப்படி காற்று ராசி எடுப்போமா? யார் காற்று ராசி? உங்களுக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். காற்று ராசி எது? நான் சொன்ன அதே FLAW தான். இங்கே பாருங்கள், எஃப்னா மேஷம், எல்னா ரிஷபம், ஏனா காற்று ராசி ஏர். எது? மிதுனம், துலாம், கும்பம். இது மூணும் காற்று ராசி. இந்த மூன்றும் காற்று ராசி என்பதால் இது மூன்று பேரும் உங்கள் பக்கத்தில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, க்ளோஸ்னஸ் வேறு. இப்போது சிம்மத்துக்கிட்டேயும் தனுசுக்கிட்டேயும் உங்களுடைய எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸில் ஆரம்பித்து உங்களுடைய பர்சனல் லைஃப் வரைக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப டியரஸ்ட்டு. ஆனால் இவங்க 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, மிதுனம், துலாம், கும்பம். இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆஃபீஸில் உங்களுக்கு சப்போர்ட்டராக இருப்பாங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸாக நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டீமில் டீம் மெம்பர்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம். இவர்களை நீங்கள் க்ளோஸான பர்சனல் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு அர்த்தம் வேறு, இதுக்கு அர்த்தம் வேறு. ஸோ டீம் மெம்பர்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் யார்? செவ்வாய். இந்த ராசிநாதன்கிறவர் எங்கே இருக்கார்? மிதுனத்தில் பாருங்கள், மிருகசீரிஷம் நட்சத்திரம் கொடுத்துருக்காரு ராசிநாதன் செவ்வாய். அப்படியே வாங்க, துலாத்தில் சித்திரை நட்சத்திரம் கொடுத்துருக்காரு. துலாத்தில் சித்திரை 3-4 பாதங்கள் செவ்வாய் கொடுத்துருக்காரு. அப்படியே கும்பத்துக்கு போனீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் கொடுத்துருக்காரு. இந்த மூன்றுமே செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். நான் உங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லிட்டேன். இது மூன்றும் காற்று ராசி. நெருப்புக்கு காற்று தேவை. இவர்கள் மூவருக்கும் ராசிநாதன் செவ்வாய் இருந்து கொண்டு உங்களை ஆப்ரேட் பண்ணுவதால் உங்களுக்கு அவர் நன்மை பயக்கிறார். ஃபஸ்ட்டு சொன்னது பாதகாதிபதி இருந்ததால் அவங்களுக்கு எடுத்தார் சனி. அதுக்கு முன்னாடி சொன்னது யோகாதிபதி சூரியன் இருந்ததால் அவங்க ரொம்ப க்ளோஸு. யார்? சிம்மமும் தனுசும் யோகாதிபதி சூரியன் சாரம் பெற்றதால் க்ளோஸு. சனியினுடைய சாரம் பெற்றதால் கடகம் விருச்சிகம் மீனம் எனிமி. அடுத்து செவ்வாயினுடைய சாரம் பெற்றதால், நட்சத்திரம் பெற்றதால் என்னது? உங்களுக்கு மிதுனமும் துலாமும் கும்பமும் ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோதாங்க லாஜிக். இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இவ்வளோ தான் நட்பு ராசி, எதிரி ராசி. இப்போது நாட்பட்ட எனிமி எதிரி, நீண்ட நெடும்பகை எதிரி அப்படின்னா யாரை சொல்லலாம்? சாட்சாத் மகரமும் கும்பமும். சாட்சாத் மகரமும். என்ன சார் நீங்கள் மகரம் இப்போ தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க? ஓரளவுக்கு. ஆனால் எந்த கும்பத்தை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அதில் பாதகாதிபதி சனி பாதகாதிபதி சனியினுடைய ஆட்சி, அங்கே தான் ஆட்சி பெறுகிறார் கும்பத்தில். ஸோ அதனால் நாட்பட்ட எதிரியாக மகரமும் கும்பமும் மாறுவார்கள். இவர்களை நீங்கள் ஒரு அளவுக்கு தான், இதுதான் நாட்பட்ட எதிரியாக மாறக்கூடிய அம்சமுடைய ராசிகள். என்ன தான் நீங்கள் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் க்ளோஸாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு இவர்களை பார்த்து பயப்படணும், அல்லது இவங்களை பக்கத்தில் வச்சுக்காமல் இருக்கிறதே நல்லது. நான் இப்போ சொன்ன கேட்டகரியில் பாருங்கள், இந்த மகரம் வரவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க உங்களுக்கு ஜென்ம எதிரி. ஸோ இப்போ திருமண வாழ்க்கைன்னு போகும்போது யாரை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். யாரை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னா, சுக்கரன் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு 2 7 கூடியவன் சுக்கரன். டெக்னிக்கலாக 2 கூடிய ரிஷபத்துக்குடையவனும் 7 கூடிய துலாத்துக்குடையவனும் தான் உங்களுக்கு திருமண யோகத்தை தரக்கூடியவன். அந்த சுக்கரன் சாரம் கொடுத்த ராசிகள் யார் யார்? சிம்மம், துலாம், மேஷம். சிம்பிள். சிம்மம், துலாம், மேஷம். பாருங்கள், சிம்மம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், யோகம் ரொம்ப சூப்பர்னு. துலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காற்று ராசி ரொம்ப சூப்பர்னு. மேஷம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது உங்கள் ராசி, அதை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த 3லேயுமே சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ சிம்மம், துலாம், மேஷம். ஸோ இவ்வளோ தாங்க உங்கள் ராசிக்கு. யார் யார் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டேன், யார் யார் எனிமிட்டின்னு சொல்லிட்டேன், யார் நட்புன்னு சொல்லிட்டேன். யார் ஒரு தடவை ஒரு ரிவ்யூவாக ஒரு 1 வேர்டில் சொல்கிறேன். யார் யார் ஃப்ரெண்ட்ஸு? மேஷராசிக்காரர்களுக்கு சிம்மமும் தனுசும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மேஷத்துக்கு மேஷமே ஃப்ரெண்டு. யார் யார் எதிரின்னு பார்த்தா கடகம், நீர் ராசிகள் என்று அறியப்படுகின்ற கடகமும் விருச்சிகமும் மீனமும் எதிரி. யார் ரொம்ப நட்பு ராசி? மிதுனமும் துலாமும் கும்பமும்
நட்பு ராசி. நீண்ட நெடும்பகை யார்? மகரமும் கும்பமும் நெடும்பகை. உங்களுடைய திருமண ராசின்னு பார்த்தா மேஷமும் சிம்மமும் துலாமும். திருமணம் பண்ணிக்கலாம். ஆக இவ்வளோதாங்க. அப்போது நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி என் டீமில் ஒருத்தர் மீனம் இருக்காரே, இப்போ நான் என்ன செய்யுது? நெருப்பு ராசி நான். அப்போது நீர் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் என் டீமில் இருக்காரே, அவரை வேறு நான் வந்து நான் அடுத்த லெவலில் நான் போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்கேனே. ஒன்றும் பண்ண முடியாது, சட்டம் தன் கடமையை செய்யும். அதே மாதிரி ஐயோ என்னுடைய ஒய்ஃப் வேறு, நான் நெருப்பு ராசி அவர் நீர் ராசி, ஒரே குழப்பமாக இருக்கேன், எனக்கு என்ன ஒன்றுமே புரியலையே குருஜி. புரியலையா? நீங்கள் இந்த நான் சொன்ன லாஜிக்கெல்லாம் இன்னொரு தடவை கூட இதை கேளுங்க. உங்களுக்கு இதில் மாறுபட்ட ஒப்பீனியன் இருந்தால், ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணது இதுக்குரிய ஆப்போசிட்டான ஒரு 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 கேட்டகரி செக்மெண்ட்டு, அல்லது நான் சொன்ன அந்த க்ரைட்டீரியா படி இது மேட்ச் ஆகலை, அப்படி அகெயின்ஸ்டாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, அப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இது எல்லாம் இருந்தாலும் உங்கள் லக்னம் எப்படி இருக்குது, அதுக்கு சாரம் கொடுத்தவர் யார், உங்கள் தசாபுக்தி அந்தரம் எப்படி இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா. எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது. அப்படினால அதை பார்த்து நாங்கள் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள். இங்கே ஒரு QR கோடுன்னு போயிட்டுருக்கோம் இந்த வீடியோவில். டிவியில் பார்த்தாலும் சரி, மொபைலில் பார்த்தாலும் சரி, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனல் உங்களோட கனெக்ட் ஆகும். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.